இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக பார்ப்போங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் வந்து டே வைஸ் பிளான் தாங்க ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு டே வைஸ் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரதர் நான் பிசி படிக்கிறேன், எஸ்ஐ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிகிரி கிராஜுவேட் தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, அதாவது இப்போ பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம சமச்சீர் புக்கில் இந்த சாப்டர் வைஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒன்று கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கும் அது நியூவாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம CAPF ACக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்கனாமிக் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து ரெகுலராக நாளைக்கு ஜாகிரஃபி, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, அது சயின்ஸ், அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த PDF எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 சாப்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 12 சாப்டரும் எந்தெந்த புக்கில் எந்தெந்த டாப்பிக்கில் கீழே வரும் அப்படிங்கிறத தனித்தனியாக மென்ஷன் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ எக்கனாமிக் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் 1 கொடுத்து இந்த ஆர்டர்லேயே ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் புக் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ள வருவீங்க, ஏதோ படிக்கணும் என்ன யாதுன்னு எதுவும் தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கையில் ஒன்று இருக்கவும் நீங்களே ஈஸியாக இப்போ இன்றைக்கி 2 சாப்டர், அதாவது இன்றைக்கி சாப்டர் 1 சாப்டர் 2 முடிக்கிறோம். அடுத்து மறுநாள் நான் கொடுத்துருக்க ஓல்டு NCERTலையும் சாப்டர் 1 முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதோட கிளாஸ் அண்ட் ஓல்டு NCERT நியூ NCERTன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக போட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதை படித்தாலே உங்களுக்கு எக்கனாமிக்கில் ஸ்டாட்டிக் போர்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் அடுத்து அடிஷனலாக போய்க்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆத் புக் போகாமல் NCERT வச்சு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேசிக் எல்லாமே நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 12 சாப்டர் வருங்க. நான் 12 சாப்டருமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். எங்கே படிக்கணும், எந்த சாப்டர் எத்தனாவது லெசன் சொல்லிட்டு லெசன் மென்ஷன் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா சிலப்போ நியூ NCERT ஓல்டு NCERT உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலேயே நான் சாப்டர் நேமை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரெஷராக நீங்கள் இப்போ புதுசாக படிக்கிறீங்க, அதாவது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டாபிக் எடுத்துப்போமே, இப்போ எக்கனாமிக் பிளானிங்னு இருக்குது, இப்போ பீப்புள்ஸ் ரிசோர்ஸ்னு ஒரு டாபிக் சாப்டர் நேம் இருக்குது. ஸோ அந்த சாப்டர் எனக்கு ஓகே, இது வந்து நியூ NCERT ஓல்டு NCERT நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸாக இருக்கும் எப்படி படிக்கிறது இதை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. உடனே போய் NCERT புக்கோ இல்லைனா நீங்கள் ஆஃப்லைனில் எங்கேயும் போய் டவுன்லோட் ஹார்ட் காப்பியாக இருந்தால் ஓகே தான். பட் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் இது ஆக்சுவலாக ஒரு 25 டேஸ்லேயே நீங்கள் எக்கனாமிக் முடிச்சிடலாம். எக்கனாமிக்ங்கிறது 9th 10th 11th கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 30 டேஸே நீங்கள் முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூடியூப்பில் போயிட்டு NCERT அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு இந்த தமிழில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? நீங்கள் தேடி அலைஞ்சு தெரிஞ்சிலாம். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் உங்களுக்கு ரீட் புரியலைனா கூட ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த புக் எடுத்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன். இப்போ நான் அந்த வீடியோ, அதாவது சாப்டர் வேணால் நான் எப்படி படிக்கணும், எப்படி யூடியூப்பில் எப்படி சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அந்த சாப்டர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். நீங்கள் அவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு இதிலே வந்துருது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோவா, அதாவது ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் இதே மாதிரி சர்ச் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த சேனல் ஆக்சுவலாக நான் இது உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு இந்த 20 மினிட்ஸ் போட்டுருக்காங்க. இந்த 20 மினிட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் NCERTல கோ த்ரூ பண்ணால் கூட உங்களுக்கு ஓகே தான். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் இனிஷியலாக நீங்கள் NCERT புக் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் தனித்தனியாக எடுத்து கூட படிச்சிக்கலாம். நீங்கள் இதுக்குன்னு இந்த கோர்ஸ் பேப்பர், உனக்குன்னு இந்த கோர்ஸ் வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த நமக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க. நமக்கு நீங்கள் யூடியூப் பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி லெசன் நேம் சர்ச் பண்ணி கூட நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நான் நாளைக்கு ஜாகிரஃபி போடுறேன். அதே மாதிரி ஒரு 1 days ஒன்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை க்ரோ த்ரூ பண்ணி ஒவ்வொரு சாப்டர், அதாவது ஸ்டாட்டிக் பார்ட்லாம் நீங்கள் முடிச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இந்த PDF வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கம்ப்ளீட் PDF உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த PDF வந்து நோட்ஸ் எழுதிட்டு இருந்தால் டைம் ஆகும். அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா நம்ம சொல்ல உங்களுக்கு டைம் ஆகிட்டு இருக்கும். PDF வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. PDF வந்துட்டு நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்னாலும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அதில் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும் எப்போனாலும் கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து மெசேஜ் பார்க்கறேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, தேங்க்யூ. நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அதே மாதிரி போகலாம். அந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி, இதில் எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.